Hi friends, welcome to Jayanti Suresh channel. Happy morning friends. இன்னைக்கு டே வந்து 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எந்திரிச்சு தண்ணி காய வச்சுட்டு வீட்டுக்கு மாப் மட்டும் போட்டு விட்டு தண்ணி ஊற்றிட்டு வெளியே வர்றதுக்கு 6 மணி விடிஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கதவுக்கு மஞ்சள் வச்சுட்டு நிலவு காலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கோலம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கோலம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வாசல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோலம் அதிகம் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தைப்பொங்கலுக்கு பெயிண்டில் கோலம் போட்டேன். அது உங்களுக்கு தெரியும், லைட்டாக தெரியும். ஏன்னா இந்த தடவை இது மஞ்சக்கோபி பெயிண்ட்டு சாணி மேட் போட்டுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது சரியாக தெரியல. தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போ க்ரீன் கலரில்? அதனால் கோலமே போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ எனக்கு தெரிஞ்சது போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உள்ளே வந்து விளக்கு பற்ற வைக்கலான்னு சொல்லி உள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி இருட்டாக இருக்கிற மாணிக்கு இருக்குங்களா, விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் பாருங்களேன், அந்த இடத்துக்கே ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்குதுங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். விளக்கு ஏற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து லைட்டாக ஆஃப் பண்ணிட்டு சாமி கும்பிடுங்களேன். அந்த இதே வந்து ஃபீலிங்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அப்படியே அழகாக இருக்கும். அந்த விளக்கோட ஜோதி மட்டும் எரியிறது. அப்புறம் பத்தி சாம்பிராணி சூடெல்லாம் எல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டு பூஜையை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.